நாளான இன்று கடற்கரையை பார்த்து ஒரு பகுதி மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். மறுபுறம் வண்டலூர் உயிரியல் பூங்கா போன்ற இடங்களில் விலங்குகளை பார்த்து இந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். தற்போது வேடந்தாங்கலிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் ரத்திகா அங்கிருக்கும் மக்களின் கொண்டாட்டத்தை பதிவு செய்கிறார். காணும் பொங்கலை முன்னிட்டு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள பறவைகளை பார்வையிடுவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தந்திருக்காங்க. அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் பலவும் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பேசுவதற்காக வேடந்தாங்கல் வனச்சரக அலுவலர் டேவிட் ராஜ் நம்மோடு உள்ளார். நாம் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தற்போது இந்த காணும் பொங்கலை முன்னிட்டு அதிகமான மக்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. அதற்கான என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 பயணிகள் நாங்கள் பார்க்கிறோம். இதுவரைக்கும் ஒரு 15,000 பேர் வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய 2-3 டாய்லெட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறோம். பாதுகாப்புக்கு வந்து காவல்துறை, ஊர்காவல் படை, தீயணைப்புத்துறை, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், மருத்துவத்துறை, வனத்துறை ஊழியர்கள், இப்படி நிறைய பேர் கிட்ட ஒரு 120 பேர் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுக்கு வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எய்டுக்கு எல்லா முன்னேற்பாடும் வச்சிருக்கிறோம். இன்றைக்கு மட்டும் காணும் பொங்கல் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால இந்த டவர் நாங்கள் இன்னைக்கு ஓப்பன் பண்ண முடியல. மற்றபடி குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ ஏதோ அசம்பாவிதம் நடக்காதபடிக்கு காவல்துறையினர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். காணும் பொங்கலை முன்னிட்டு இன்று மாலை 6 மணிக்குள் 30,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவாய் தருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஒரு சுற்றுலா பயணி நம்மோடு உள்ளார் பேசுவதற்காக மஞ்சு என்பவர். நாம் அவரிடம் பேசலாம். நீங்க சொல்லுங்க மஞ்சு, தற்போது நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இங்க வந்திருக்கிற நோக்கம் என்ன? ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து வந்திருக்கோம் மேடம். குழந்தைங்களுக்குலாம் லீவு, அதை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். வெளியூர்ல இருந்து நிறைய பறவைகள் வந்து இங்க சரணாலயத்துக்காக வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரத்திகா வழங்கினார். தற்போது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய சில்வர் பீச் கடற்கரையில் பல்வேறு தரப்பினரும் ஒன்று கூடி அங்கே கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை பதிவு செய்கிறார் நம்முடைய புதுச்சேரி செய்தியாளர் ரஹ்மான். காணும் பொங்கலை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கின்றார்கள். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடற்கரையிலே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இங்கு குவிந்திருக்கின்றார்கள். புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரியை ஒட்டியிருக்கக்கூடிய கடலூர் மற்றும் விழுப்புரம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அதாவது தங்களுடைய குடும்பத்துடன் வந்து தங்களுக்கு விருப்பமான உணவுப் பொருட்களை எடுத்து வந்து குடும்பம் சகிதமாகவும் மற்றும் புதுமண தம்பதிகள், சிறுவர்கள், முதியோர்கள் என அனைவரும் இங்கே அமர்ந்து உணவு உண்டு இந்த நாளை மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பொதுமக்கள் இங்கு குவிந்த காரணத்தினால் புதுச்சேரியிலே பல்வேறு இடங்களிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். புதுச்சேரி கடற்கரையில் கடற்பகுதியிலே செல்ல வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து புதுச்சேரியுடைய அனைத்து சுற்றுலா தலங்களிலும் ஏராளமான மக்கள் குவிந்திருக்கின்றார்கள். அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் படகு குளம், தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அங்கு பொதுமக்கள் குவிந்த காரணத்தினால் பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து புதுச்சேரி மட்டுமல்லாமல் புதுச்சேரியை ஒட்டிருக்கக்கூடிய காரைக்கால் பகுதியிலும் காரைக்கால் கடற்கரையிலும் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருக்கின்றார்கள். அங்கு திருச்சி, தஞ்சை, நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அங்கு குவித்திருந்த காரணத்தினால் போலீசார் மிகுந்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். 2 கடற்கரையிலும் ஆழமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த கடற்கரையில் இறங்கக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் எந்தவித அசம்பாவிதமும் நிகழாத வண்ணம் பாதுகாப்பதற்காக ரகசிய கண்காணிப்பு கேமரா கொண்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றார்கள். இருந்த போதிலும் 2 கடற்கரையிலும் மக்கள் இந்த காணும் பொங்கலை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றார்கள். புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இங்குள்ள பாபநாசம், குற்றாலம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் வந்து அதிகமான கூட்டங்கள், சுற்றுலா பயணிகளின் வருகை வந்து அதிகமாக காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் இப்போ வந்து தற்போது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதராவ் பூங்கா என்று சொல்லக்கூடிய குற்றாலம் பூங்காவில் வந்து இருக்கிறோம். இங்கு ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியாக தங்கள் குடும்பத்தினருடன் வந்து இங்கே வந்திருக்காங்க. வந்தவங்க வந்து அவங்களே அவங்க வீடுகளில் தயாரித்த உணவுகளை கொண்டு வந்து இங்கே உண்பதும், குடும்பத்தினருடன் அமர்ந்து உண்பது மற்றும் தங்கள் குழந்தைகளுடன் இங்கு இருக்கக்கூடிய விளையாட்டு உபகரணங்களில் வந்து நேரத்தை செலவழிப்பதுமாக இங்கு வந்து காணும் பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இங்குள்ள சுற்றுப்புற கிராமங்களில் உள்ள மக்கள் மட்டுமல்லாது பக்கத்து மாவட்டங்களிலும் இருந்து அதிகமான மக்கள் வந்து இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இங்கு தண்ணீர் குறைந்துள்ள சூழ்நிலையிலும் தற்போது வந்து இதுபோல் சூழ்நிலையில் வந்து பொதுமக்கள் வந்து சிறப்பாக இந்த காணும் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக குற்றாலத்திலிருந்து சுந்தர மகேஷ்.
குற்றாலம், வேடந்தாங்கல், வண்டலூர் உயிரியல் பூங்கா, மெரினா கடற்கரை என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா தலங்களிலும் பொதுமக்கள் இன்றைக்கு அலைக்கடலென திரண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது ஈரோட்டில் இருக்கக்கூடிய வஉசி பூங்காவில் அங்கு நிறைய பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கு சிறப்பு என்ன என்றால் அங்கு பெண்களும் குழந்தைகளும் மட்டுமே ஒன்று குழுமி கொண்டாடக்கூடிய காணும் பொங்கல் திருவிழா. அது பல ஆண்டுகளாக அப்படித்தான் நடந்து வருகிறது. அது குறித்த தகவல்களை அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, அங்கு ஏற்கனவே பெண்கள் கும்மி அடித்து இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை பண்ணி தங்களுடைய நாளை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. வேற என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள்ல அவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க? கண்டிப்பா திவ்யா, நான் ஏற்கனவே சொல்லது போல நான் இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள வஉசி பூங்கால. வருடந்தோறும் இந்த காணும் பொங்கலுக்காக பெண்கள் மட்டுமே இங்க அனுமதிக்கப்படுறாங்க. ஆண்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இதனால பெண்கள் இந்த ஒரு நாள் உற்சாகமா தங்களோட நாளை கழிக்கிறாங்கன்னே சொல்ல முடியும். ஏற்கனவே நான் சொன்னது போல கும்மியாட்டம், கரகாட்டம் இந்த போல பல்வேறு வடிவில் விளையாட்டுகள் ஆடிட்டு வராங்க. இப்போ நம்ம பாக்குறது சினிமா பாடல்களுக்கு போட்டு பெண்கள் முழுவதும் ஆடிட்டு வராங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்களோட வயது எதுவும் பாகுபாடு பார்க்காம இவங்க ஆடிட்டு வரதை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அதாவது பெரியவர்கள், அதாவது முதியவர்கள் கூட தங்களோட வயது மறந்து இங்க ஆடிட்டு வரதை நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. இதுல இருந்தே அவங்க காணும் பொங்கலை எந்த அளவுக்கு இந்த ஒரு நாள் மட்டும் அவங்களோட உற்சாகத்தை நேரடியாவே பார்க்க முடியுது. தற்பொழுது நம்மோட இந்த வஉசி பூங்காவுக்கு வந்துள்ள பெண்கள் நம்மோட இல்லாத அவங்க கிட்ட அவங்களோட மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்காக இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம் நம்ம இப்ப. சொல்லுங்க, இந்த காணும் பொங்கலை நீங்க வருடத்தை ஒரு சின்ன வயசுல இருந்தே கொண்டாடிட்டு வரீங்கன்னு சொல்றீங்க. சோ எப்படி இருக்கு இந்த உங்க கொண்டாட்டம்? வணக்கம், என்னோட பேர் புவனேஸ்வரி. ஈரோடு சூரம்பட்டி வலசுலேருந்து வந்திருக்கேன். நான் என்னோட விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமிய கலைகள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். பாட்டிங்க நிறைய வயசானவங்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அவங்களோட கலைகள்லாம் நிறைய இருக்கும். எனக்கு தெரியாத விஷயம் அந்த கும்மி பாட்டு அதெல்லாம் நான் இங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா என்னோடது ஈரோடு சிட்டி இருக்கிற ஏரியாவில் தான். ஸோ எனக்கு நிறைய தெரியாது. இங்கே தான் வருஷம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்திருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் வெஸ்டர்ன் மியூசிக் தான், டான்ஸ் தான் ஆடுறது. ஆனால் கொஞ்சம் ஒரு வருத்தம் இருக்குது, கிராமிய கலைகளாக இல்லையேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் கும்மி பாட்டு அடித்தோம். அதில் ரொம்ப சந்தோஷம். வர வருஷம் இன்னும் நிறைய கிராமிய கலைகள் வருங்கிற நம்பிக்கையோடு காணும் பொங்கலை நான் வரவேற்று காட்டிருக்கேன். நன்றி. ஓகே, இவர் கூறியது போலவே கிராமிய கலைகளை மேலும் மேலும் வளர்க்கும் விதமா வரக்கூடிய ஆண்டுகளில் இருக்கணும் அப்படிங்கறத இவளோட எதிர்பார்ப்பா இருக்குது. அடுத்ததாக நம்மளோட குடும்ப பெண்மணி ஒருவர் நம்மளோட இருக்கிற அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுங்க, எப்பவுமே வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் மோகன சுந்தரி பெரியசுவாமி. நான் மேட்டுக்கடையிலேருந்து வந்திருக்கேங்க. வருடந்தோறும் இந்த பார்க்குக்கு நாங்கள் வருவோம். சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்லாமல் ஹஸ்பண்டோட அனுமதியோட சந்தோஷமா எங்களை அனுபவிச்சு சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஓகே, அடுத்ததான் ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். காணும் பொங்கலை நீங்க எப்படி கொண்டாடுறீங்க? உங்களோட வித்தியாசம் இன்னைக்கு ஒரு நாள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம், என் பேர் சங்கீதா. இன்னும் காணும் பொங்கல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் இங்கே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இங்கே லேடிஸ் மட்டும் இங்கே இன்றைக்கி ஒரு நாள் அனுமதிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால எல்லாருமே அவங்கவுங்க இது என்ன விருப்பமோ அவங்க தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு விளையாடுறது எல்லா இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே திவ்யா, இது மட்டும் இல்லாம இங்க குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா முக்கியமாக பெண் பார்க்கும் படலமும் இங்க நடக்கிறதாவும் சொல்றாங்க. ஏன்னா இங்க எல்லாருமே பெண்கள் கூடி இருக்கிறங்காட்டியே கல்லூரி பெண்கள், திருமணமாகாத பெண்கள் இங்க இருக்காங்க. ஸோ அதனால பெண் பார்க்கும் படலும் இங்க அரங்கி இருக்கிறதா சொல்லுவாங்க. இதன் மூலம் இந்த காணும் பொங்கல் அன்று ஒவ்வொரு நாளும் உறவுகளை மேம்படுத்தும் விதமாகவும் இந்த தினம் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம தங்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்களை இங்க அங்கங்கே உட்காந்து சாப்பிட்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம கண்ணாம்பூச்சி, கொக்கோ உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகளிலும் தற்பொழுது வரைக்கும் ஈடுபட்டு வராங்க பெண்கள். திவ்யா. கணேஷ், இதனால தான் என்னவோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காணும் பொங்கலை கன்னி பொங்கல் அப்படின்னு கூட சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் கணேஷ். நிச்சயமா அங்கு பெண்கள் இந்த அளவிற்கு ஒரு ஆண்கள் இல்லாத பெண்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு பெண்களுக்கான காணும் பொங்கல் என்பது நிச்சயமா அந்த இடத்துல குதூகலம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை அந்த காட்சிகளில் இருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது மெரினா கடற்கரையில் கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கின்றன என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கம் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மகாலிங்கம், ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருந்தீங்க எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள், எந்த மாதிரியான ஆயத்த பணிகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு. பொழுது சாய சாய அங்கு கூட்டம் அதிகரிக்கும் என்பதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள். தற்போது கூட்டம் எந்த அளவிற்கு வர தொடங்கி இருக்கிறது சொல்லுங்கள்.
நிச்சயமாக மாலை நேரங்களில் கூட்டம் என்பது வரத்து என்பது அதிகமாகிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த காணும் பொங்கலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் ஒவ்வொரு மாதிரியாக கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக கோயம்புத்தூரில் பூ பொறிக்கும் திருவிழா என்று கொண்டாடப்படுகிறது. இவ்வாறு மேற்கு மாவட்டங்களிலும் இது போன்ற கொண்டாட்டங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. நம்மோடு இலங்கையைச் சேர்ந்த நந்தன் இருக்கிறார். அங்கே எது மாதிரியான கொண்டாட்டங்கள் இருக்குது என்பதை கேட்கலாம். தமிழகத்தில் இருந்திருக்கீங்க, அதே மாதிரி அங்கே இருந்திருக்கீங்க. இந்த கொண்டாட்டங்கள் என்ன வித்தியாசம் இருக்குது? இங்கே தமிழகத்துக்கு வந்து ஒரு சிறப்பு இருக்குது. அதுவும் சிறப்பாக 3வது நாள் ஒரு பொங்கல், காணும் பொங்கல் சிறப்பாக இருக்கிறது. இலங்கையில் 2 நாள் மட்டும்தான் பொங்கல் கொண்டாடுவாங்க, பொங்கல், மாட்டு பொங்கல் மட்டும். ஆனால் இங்கே தமிழகத்தில் ஒரு வித்தியாசமான பண்டிகையும் வித்தியாசமான பொங்கலுமாக இருக்கிறது, மிக சிறப்பாக இருக்கிறது. நம்மோடு சிறிய பள்ளி மாணவி இருக்கிறார், அவரிடம் கேட்போம். அம்மா, நீங்கள் இந்த எந்த ஊர்லேருந்து வர்றீங்க? இந்த எப்படி கொண்டாடுங்க? ராம்நாத். நான் ராம்நாட்லேருந்து வந்திருக்கேன். இந்த வருஷம் காணும் பொங்கல் கொண்டாடுறதுக்காக நான் பீச்சுக்கு வந்து நான் நல்லா செலவு. இப்படி பல தரப்பிலிருந்தும் இந்த மெரினா கடற்கரையில் பல தரப்பினை சார்ந்தவர்களும் இருப்பதை பார்க்க முடிகிறது கணேஷ். குறிப்பாக வெளியூரிலிருந்து வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. மேலும் புறநகரிலிருந்து வந்தவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. கூட்டம் தொடர்ந்து கட்டுக்குள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் எந்தவித அசம்பாவிதம் நடைபெறவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். குறைந்த எண்ணிக்கையிலான குழந்தைகளை காணாமல் போயிருப்பதாகவும் தொடர்ந்து பெற்றோர்கள் அந்த குழந்தைகளிடம் ஒப்படைத்துக் கொண்டு வருவதாகவும் போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் கணேஷ். அதுக்காக தான் மகாலிங்கம் ஏற்கனவே காவல்துறையினர் வந்து குழந்தைகள் இந்த மாதிரி காணாமல் போவதை தடுப்பதற்காக கைகளில் வந்து பட்டைகள் அணிவிப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி வேறு என்ன சிறப்பு அம்சங்களில் காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு அம்சங்களில் ஈடுபட்டு இருக்காங்க மகாலிங்கம்? குறிப்பாக 3 விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கிறது காவல்துறை தரப்பில். ஒன்று, கடலுக்குள் சென்று குளிப்பதை தடுப்பது. இன்னொன்று, குழந்தைகள் காணாமல் போவதை தடுப்பது. அப்படி மீறி காணாமல் போனால் அவர்களை கண்டறிந்து கொடுப்பது. இன்னொன்று, குற்றங்கள் நிகழாமல் காப்பது. இந்த 3க்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடல் ஒட்டி அந்த பகுதி முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதியில் குளிக்க தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் இருக்கிறார்கள். குதிரைப்படை சார்ந்தவர்கள் ரோந்து பணியில் இருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியில் யாரும் சென்று குளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போல குற்றத்தை தடுப்பதற்காகவும் பல காவல்துறையினர் பல்வேறு பிரிவுகளாக பல இடங்களிலே ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கோபுரங்களாம் அமைக்கப்பட்டு பைனாகுலர் மூலமாக தொடர்ந்து கண்காணிப்பு என்பது நடைபெற்று வருவதையும் பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் குழந்தைகள் காணாமல் போவதை தடுப்பதற்கான விஷயங்களையும் தொடர்ந்து காவல்துறை செய்து வருகிறார்கள். உள்ளே நுழையும் போதே குழந்தைகளுடைய கைகளிலே குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அடங்கிய பேண்ட் என்பது கட்டப்படுகிறது. அதனால் குழந்தை ஒருவேளை காணாமல் போனாலும் உடனடியாக காவல்துறை அருகிலுள்ள காவல்துறையினர் பெற்றோருக்கு அழைப்பு கொடுத்து உடனடியாக அந்த குழந்தைகளை அங்கு அந்த பெற்றோரும் சேர்த்து வருகிறார்கள். இந்த 3 விஷயங்களும் சீராக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் கூட்டம் குறைவாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது கணேஷ். எனவே காணும் பொங்கல் அமைதியான பொங்கலாகவே சென்னை மெரினா கடற்கரையில் இருப்பதை பார்க்க முடிகிறது கணேஷ்.